ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக. அன்பார்ந்த சாய் டிவி அன்பர்களே, அடியே நாமக்கல் கணேசையருடைய நமஸ்காரங்கள். இன்றைய தினம் 16/8/25 அன்று வரவிருக்கிற கோகுலாஷ்டமி தினத்தை பற்றி சில ஆன்மீக குறிப்பினை காண இருக்கிறோம். ஆவணி மாதம் தேய்பிறை அஷ்டமி ரோகிணி நட்சத்திரம் கூடிய நாள், அதாவது வரும் 16/8/25 அன்று கோகுலாஷ்டமி தினம் வருகிறது. கிருஷ்ணனுடைய பிறந்த நாள். விஷ்ணுவனுடைய அவதாரத்திலே மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான அவதாரம் கிருஷ்ணாவதாரம். இந்த கிருஷ்ணர் கோகுலத்திலே அஷ்டமி தினத்தன்று ரோகிணி நட்சத்திரத்திலே உதித்ததால் கோகுலாஷ்டமியாக கொண்டாடுகிறோம். வரும் 16/8/25 அன்று 1:40 காலையிலிருந்து 11:12 PM வரை, அதாவது அடுத்த நாள் இரவு, அதே நாள் இரவு வரை உண்டான நேரத்தினை கோகுலாஷ்டமி தினமாக நாம் கொண்டாடுகிறோம். இந்த கண்ணன் பிறந்த நாளை ஏன் இவ்வளவு விமரிசையாக இந்துக்கள் கொண்டாடுகிறார்கள் என்றால், இந்த உலகத்திற்கு பகவத்கீதை என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு புனித நூலை வழங்கியவர், புனித விஷயத்தை வழங்கியவர் கிருஷ்ண பகவான். கிருஷ்ணனுடைய லீலைகள் பல. இந்த மகாபாரத போரிலே அவர் பங்கேற்று எவ்வாறெல்லாம் நுட்பமாக செயலாற்றி பாண்டவர்களை காத்தார் என்பது அந்த இதிகாசத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்பேற்பட்ட கிருஷ்ண பகவான் தன் பக்தர்களை எவ்வாறெல்லாம் காப்பாற்றியிருக்கிறார் என்பதனை நாம் அந்த மகாபாரதத்தின் மூலம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த பகவான் மகா விஷ்ணு அவதாரத்திலே இந்த கிருஷ்ணாவதாரம் மிகவும் போற்றுதலுக்கும் குறிப்பிடத்தக்கதுமாகும். இவர் பிறந்தது ஓரிடம், வளர்ந்தது ஓரிடம். பிறந்தது தேவகிக்கும் வசுதேவருக்கும், ஆனால் வளர்ந்தது யசோதைக்கும் நந்தகோபரிடம். இப்படி வளர்ந்து பல அற்புதங்களை சிறு வயதிலே செய்து அந்த கம்ச அரக்கனை, அசுரனை வதம் செய்து பாரத போரிலே பாண்டவர்களை வெற்றி பெறச் செய்து அவர்கள் இழந்த ராஜ்யத்தை மீட்டு கொடுத்த ஒரு அற்புதமான தெய்வம் கிருஷ்ணர். இவர் பிறந்த நாள் அன்று வீடு முழுவதும் சுத்தம் செய்து இல்லத்திலே அவர் வாசலிலிருந்து நமது பூஜை ரூம் வரை அவரது காலடி தடத்தை, சிறு குழந்தையாக இருக்கின்ற அந்த காலடி தடத்தை வரைந்து பகவான் கிருஷ்ணர் நம் வீட்டுக்கு வருவதற்கு வரவேற்க நாம் தயாராகின்ற நாள் இந்த கோகுலாஷ்டமி. இந்த நாளிலே பகவானுக்கு உப்பு சீடை, காரச்சீடை, வெள்ளச்சீடை என்று சீடை வகைகள், சில அதிரச முறுக்கு வகைகள் பட்சணமாக நைவேத்தியமாக பகவானுக்கு படைத்து, உப்பு சீடை, காரச்சீடை போன்ற நைவேத்தியங்களும் இதில் அடங்கும். வெண்ணெய், அவுள் முதலியவற்றையும் பிரசாதமாக படைப்பார்கள். குசேலரிடமிருந்து அவளை பெற்று மிகப்பெரிய செல்வத்தை வழங்கியதால் அந்த அவளை பிரசாதமாக இந்த கோகுலாஷ்டமி தினத்தில் வழங்குவது உண்டு. இவ்வாறு வணங்கப்படுகின்ற கிருஷ்ணனுடைய நாள், அவதார தினம் இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்ற ஒரு இந்து பண்டிகையாக இது இருந்து வருகிறது. இந்த நாளிலே நாம் நீராடி புத்தாடை உடுத்தி அந்த கிருஷ்ண பகவானுக்கு நைவேத்தியங்களை சமர்ப்பித்து அவருடைய மகாமந்திரங்களை ஜபித்து அன்றைய தினம் அவரை வணங்கி நம்மை நாம் புனிதமாக்கிக் கொள்வோமாக. உங்களிடம் விடைபெறுவது அன்புடன் நாமக்கல் கணேசையர். நமஸ்காரங்களுடன். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.